கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த பரிசுத்தமும் மன மகிழ்ச்சியான இந்த நாளிலும் உங்களோடு இந்த கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த மாபெரும் கிருபைக்காக நன்றி. இயேசு வாழ்கிறார் சுவிசேஷ ஊழியத்தின் ஜெப வீட்டிலிருந்து உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த டிவி நிகழ்ச்சியில செய்தி கொடுப்பதற்கு எந்த தகுதியும் இல்லாத என்னை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மிகுந்த கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவருடைய தயவினாலும் என்னை தெரிந்து கொண்டு உங்கள் முன்பாக நிறுத்தி இருக்கிறாராகவே எல்லா துதியும் எல்லா கனமும் அவர் ஒருவருக்கே உரியது. இந்த வேளையிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பேசும்படியாக யாவரும் ஒரு நிமிடம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்களில், செங்கடலடித்து வந்து பங்க வந்திடாமல் பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே, செங்கடலடித்து வந்து பங்க வந்திடாமல் பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. விடுவிப்பார் ஆண்டவர் நல்குவார் புதுபலன், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாளுவார். விடுவிப்பார் ஆண்டவர் நல்குவார் புதுபலன், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாளுவார். வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ் சத்துரு விதைத்திடும் போது, தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ் சத்துரு விதைத்திடும் போது, மாறாவின் கசந்து நீர் மதுரமாக மாறிடும், காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. மாறாவின் கசந்து நீர் மதுரமாக மாறிடும், காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், இனிமையற்ற வாழ்வினில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையற்ற வாழ்வினில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையாம் மன்னாவை வருஷிக்க பண்ணுவார், இனி எனக்கென்றுமே தாழ்வு இல்லையே. இனிமையாம் மன்னாவை வருஷிக்க பண்ணுவார், இனி எனக்கென்றுமே தாழ்வு இல்லையே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில். ஸ்தோத்திரம் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பரிசுத்தமும் மன மகிழ்ச்சியுமான இந்த வேளையிலும் அப்பா, இந்த தொலைக்காட்சி மூலம் ஏசப்பா உங்களுடைய பிள்ளைகள் மத்தியில ஆண்டவரே, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க நீங்க தந்த உங்களுடைய மேலான கிருபைக்காக, உங்களுடைய இரக்கத்துக்காக நன்றி தகப்பனே. அப்பிரயோஜனமான ஊழியக்காரியாகி என்னை கொண்டு ஏசப்பா என்ன பேச வேண்டும் என்று நீங்க விரும்புகிறீங்களோ அதை கர்த்தர் பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறேன் ஏசப்பா. என்னை உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. பேசுகிற நீங்கள் அல்ல பிதாவின் ஆவியானவரே என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களோடும் கர்த்தர் பேசுவீராக ஏசப்பா. ஒவ்வொரு இருதயங்களும் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக பரம தகப்பன் கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. கல்லான இருதயங்கள் உடைக்கப்பட்டு அப்பா சோத்திரம் புதிய இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் நீங்க கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். குறை குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா.
துதி கனமகிமையில உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் சற்று நேரம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 41 அதிகாரம் 1-2 வசனங்கள். சங்கீதம் 41 அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்கள். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு அவர் அவனை ஒப்புக்கொடை. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். அல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் அன்பு நிறைந்தவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் மன விருக்கமுடையவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் நீடிய சாந்தம் உள்ளவர். அவர் யாரையும் பாகுபாடு பார்க்கிற தேவன் அல்ல. அவர் பட்சபாதம் பார்க்கிற தேவன் அல்ல. உயர்ந்தவர் என்றோ தாழ்ந்தவர் என்றோ ஏழை என்றோ பணக்காரர் என்றோ இல்ல படித்தவர்கள் என்றோ இல்ல படிக்காதவர்கள் என்றோ இல்ல உள்ளவர்கள் என்றோ அழகில்லாதவர்கள் என்றோ இல்ல சரீரத்தில் குறைவுள்ளவர்கள் என்றோ குறைவில்லாதவர்கள் என்றோ அவர் பாகுபாடு பார்க்கிற தேவன் அல்ல. எல்லாருமே அவருடைய பிள்ளைகள். பிரியமானவர்களே, ஆகவே எல்லாரும் அவருக்கு சமமானவர்கள். இந்த நாளிலும் அவர் நம்மோடு கூட பேசுகிறார். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். யார் பாக்கியவான்கள்? சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். தேசத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் எல்லாருக்கும் ஆசை ஆசீர்வாதமாக வாழ வேண்டும், சமாதானமாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று எல்லாருக்கும் ஆசை. ஆனால் நிறைய பேரை குடும்பத்திலே பார்க்கும்போது, அநேக குடும்பங்கள்ல நம்ம பார்க்கும்போது அநேகருடைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டு அவங்க உழைப்பாங்க. ஆனா உழைப்பின் பலன் அவங்களால அனுபவிக்க முடியாது. நல்ல வசதிகள் இருக்கும், ஆனா அவங்களால நல்ல உணவுகளை சாப்பிட முடியாது. சிலரை பார்த்தீங்கன்னா பலவீனத்தோடு காணப்படுவாங்க. எல்லா வசதிகளும் இருக்கும், ஆனா அவங்களால திருப்தியாக வாழ முடியாது. எல்லா வசதிகளும் இருக்கும், சமாதானம் இருக்காது. பிரியமானவர்களே, ஆனால் இந்த உலகத்துல சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்களை பார்ப்பது மிகவும் கடினம். ஏனென்றால் குடும்பங்களில் அன்பு கிடையாது. அன்பு தணிந்து கொண்டிருக்கிற காலமாக காணப்படுகிறது. இந்த காலம் ஒரு பொல்லாத காலம். பிரியமானவர்களே, கொடிய காலத்துக்குள்ளே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தேசத்துல அன்பு தணிந்து கொண்டிருக்கிறது. அதாவது குடும்பத்திலே நம்ம எடுத்துக்கிட்டேன்னா, குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே சரியான ஒரு அன்பு இல்ல, பிள்ளைகளுக்கு இடையே அன்பு இல்ல, சகோதர சகோதரிகளுக்கு இடையே அன்பு இல்ல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு குடும்பத்துல ஒரு பெற்றோருக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் அதில் ஒரு பிள்ளை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது, இல்ல ஏழையாக இருக்கும் போது மற்ற பிள்ளைகள் அவர்களை ஏனென்று கேட்பது கூட கிடையாது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துலதான் நாம் இந்த நாளிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஏழைகள் திக்கற்ற பிள்ளைகளை நாம் நினைத்தால் தேவன் நம்மை நினைக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்துல அதாவது ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, சிறுமைப்பட்டவர்களுக்கு, வேதனையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நாம் உதவி செய்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 19 அதிகாரம் 17வது வசனம். அல்லேலூயா. நீதிமொழிகள் 19:17வது வசனம். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்பி கொடுப்பார். அல்லேலூயா. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அல்லேலூயா. ஏழைகளுக்கு இறங்குறவன் யாருக்கு கடன் கொடுக்கிறானா? கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறானா? அவன் கொடுக்கிறதை கர்த்தர் திருப்பி கொடுப்பார். அல்லேலூயா. இந்த நாளில நம்ம பார்க்கும்போது ஏழைகளுக்கு இறங்குற ஜனங்களை நாம் பார்க்க முடியாது. பிரியமானவர்களே, ஏழை எளிய ஜனங்களுக்கு இரக்கம் உள்ள பிள்ளைகளாக நம்ம காணப்பட வேண்டும். நான் வாலிபன், அதாவது ஸ்கூல்ல படிச்சு கொண்டிருக்கும் போது ஸ்கூலுக்கு நான் நடந்து போகிறது வழக்கம். அப்ப அங்க ஒரு பாட்டி அவங்க வீட்டுல சாயங்கால வேளையில என்னைக்கும் அவங்க வீடு
ஓடு வீடுதான், ஆனா ஓடெல்லாம் உடைந்து போயிருக்கும். அவங்க ஒரு தனிமையாக உட்கார்ந்து அவங்க அழுதுட்டே இருப்பாங்க. ஏசப்பா, பாவியாகி என் மேல் கிருபையாயிரு என்று சொல்லி அந்த ஏழை தாயார் அழுது கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு கணவனார் கிடையாது. ஒரு மகன் அவன் அதாவது மெண்டல் பிடித்தவனாக காணப்பட்டான். மற்ற பிள்ளைகள் எல்லாம் குடிகாரர்களாக காணப்பட்டார்கள். இந்த தாயார் பகல பிச்சை எடுக்க போவாங்க. சாயங்கால வேலையில அவங்க அவங்க வீட்டுல உட்கார்ந்து அவங்க அழுது இந்த மாதிரி என்னைக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏசப்பா, பாவியாகி என் மேல் கிருபையாயிரு என்று சொல்லி. பிரியமானவர்களே, நான் அந்த வழியாக போகும்போது அந்த பாட்டியை பார்க்கும்போது ஏதாவது என்னுடைய கையில இருக்கிற காசை கொடுப்பேன். அப்ப அவங்க வாங்கிட்டு சொல்லுவாங்க, மக்களே நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க ரோடு ஏதாவது கிராஸ் பண்ண போனேன்னா கூட நான் காசு கொடுத்தா சொல்லுவாங்க, மக்களை என்ன அந்த ரோட கிராஸ் பண்ணி விடு அப்படின்னு. அவங்கள நான் ரோட கிராஸ் பண்ணி விடுவேன். அப்போ என்ன கையை பிடிச்சு அவங்க முத்திட்டு சொல்லுவாங்க, நீ நல்லா இருப்ப மக்களே அப்படின்னு சொல்லிட்டு. பிரியமானவர்களே, நம்ம ஏழை எளிய ஜனங்களுக்கு நம்ம உதவி செய்கிற பிள்ளைகளாக நம்ம காணப்பட வேண்டும். நாட்கள் வருடங்கள் கழிந்தது. என்னுடைய திருமணம் முடிந்த பிறகு பிரியமானவர்களே, நாங்கள் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண பிறகு அவங்க இருக்கிற அந்த இடத்துல நாங்க ஒரு வீட்டு கூட்டம் நடத்தி கொண்டிருந்தோம். அந்த வீட்டு கூட்டத்துல இந்த தாயாருடைய மகனுடைய மனைவி அந்த பிரேயருக்கு கடந்து வருவாங்க. அவங்க மகன் அவன் வெளிநாட்டுல வேலை செய்து கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, அவனுக்கு என்னுடைய கணவனாருடைய போன் நம்பரை கொடுத்து அவங்க பேசுவாங்க. அந்த சகோதரன் உடம்பு முடியாம எல்லாம் இருந்தா, ஏதாவது கஷ்டம் இருந்தா என்னுடைய கணவனாரோடு அவங்க கான்டாக்ட் பண்ணி அந்த சகோதரர் பிரேயர் பண்ணுவாரு. ஊருக்கு அவங்க கடந்து வந்தபோது அவங்களுடைய வேலை அதாவது என்ன வேலைன்னா மர வேலை செய்கிறது. அப்போ என்னுடைய கணவர் சொன்னாங்க, இப்படி எங்க வீட்டுல நீங்க கதவு போட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் திங்ஸ் வேணும் எழுதி கொடுங்க அப்படின்னு. அவங்க எழுதி கொடுத்த திங்ஸ் எல்லாம் என்னுடைய கணவனை வாங்கி கொடுத்தாங்க. அந்த சகோதரன் அந்த நாட்கள்ல வேலை செய்தாங்க. ஆனா அவங்க கூலியே வாங்கல. பிரியமானவர்களே, நாம் ஏழைக்கு இறங்கும் போது கர்த்தர் நமக்கு இறங்குகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை திருப்பி கொடுப்பார். பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலும் கூட பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நான் உங்க மத்தியில பேசி கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒரு வகையில அந்த தாயாருடைய ஆசீர்வாதம் அவங்க என்னைக்கும் சொல்லுவாங்க, காசு கொடுத்த உடனே சொல்லுவாங்க, மக்களே நீ நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. பிரியமானவர்களே, அவங்களுடைய ஆசீர்வாதம் தான், கர்த்தருடைய கிருபை என்னை இந்த இடத்துல நிலைநிறுத்தி இருக்கிறது. அல்லேலூயா. இனி நம்ம வேதம் சொல்லுகிறது, உங்கள் பொக்கிஷத்தை பரலோகத்துல சேர்த்து வைங்கள் என்று. அல்லேலூயா. இந்த நாட்கள்ல அநேக ஜனங்கள் தங்கள் பொக்கிஷத்தை எங்க சேர்த்து வைப்பாங்கன்னா இந்த உலகத்துல சேர்த்து வைப்பாங்க. பல ஏக்கர் கணக்குல சொத்து வாங்குவாங்க, துணிமணிகளை எடுப்பாங்க, நகை நட்டுக்களை வாங்குவாங்க, நல்ல சுகபோகமா வாழுவாங்க. ஆனா ஏழை எளிய ஜனங்களுக்கு அவங்க வீட்டு பக்கத்துல கஷ்டத்தோடு வேதனையோடு நெருக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு அவங்க உதவி செய்ய மாட்டாங்க. பிரியமானவர்களே, நம்ம சிறியவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, இந்த சிறியர்கள் ஒருவனுக்கு எதை செய்தாயோ அதை எனக்கே செய்தாய் என்று. பிரியமானவர்களே, ஏழை எளிய ஜனங்களுக்கு, கஷ்டப்படுகிற ஜனங்களுக்கு நாம் உதவி செய்கிறது, கர்த்தருக்கு நாம் உதவி செய்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய பொக்கிஷத்தை நாம் பரலோகத்துல சேர்த்து வைக்க வேண்டும். அங்கே பூச்சியோ அங்க துருவோ அங்க எதுவுமே அரிக்காது. பிரியமானவர்களே, அது நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். இந்த உலகத்திலே நம்ம தேடி வைத்திருக்கிற செல்வம் நமக்கு நிலையா இருக்காது. பிரியமானவர்களே, ஒன்றில் நாம் அதை அனுபவிக்க முடியாதபடிக்கு நாம் மறித்து போவோம். இல்லை என்றால் அந்த சொத்து நம்மை விட்டு அழிந்து போகும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை, மனுஷனுடைய வாழ்க்கை குறுகியது. நாம் இருக்கிற நாட்களில நாம் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். நாம் நற்கிரியை செய்கிற பிள்ளைகளாக நம்ம காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, நாம் சேர்க்கிற பொக்கிஷம், பரலோகத்துல சேர்க்கிற பொக்கிஷம் அது அழியாது. அது இன்றைக்கு மட்டுமல்ல, அது நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, நம்முடைய சந்ததியாக அந்த ஆசீர்வாதம் என்றைக்குமே நிலைத்திருக்கும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 31வது வசனம். தரித்திரனை ஒடுக்கிறவன் அவரை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். அல்லேலூயா.
தரித்திரனை ஒடுக்கிறவன் அவரை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். பிரியமானவர்களே, இந்த நாட்களில நம்ம பார்க்கும்போது தரித்திரர்கள் ஒடுக்கப்பட்டு காணப்படுகிறார்கள். ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், இல்ல வேதனைப்பட்டு பிள்ளைகள் கஷ்டத்தோடு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களை தான் ஒடுக்கிறதே நம்ம தேசத்திலே காண்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம வேதத்துல கூட பார்க்கும்போது அந்த ஆகாப் என்கிற ராஜா நாபோத்து திராட்சை தோட்டத்தை, பிரியமானவர்களே, அந்த நாபோத்தை கொன்று அவருடைய திராட்சை தோட்டத்தை அவன் அநியாயமாக பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். அவன் பெற்றுக்கொண்ட அந்த திராட்சை தோட்டம், பிரியமானவர்களே, அவனால அதை சுதந்திரிக்க முடியவில்லை. அவன் கர்த்தருடைய சமூகத்திலே அவன் தன்னை தாழ்த்தி அவன் ஜெபம் பண்ணின போது அவனுக்கு வந்த சாபம், அதாவது உனக்கு இதை நான் வர பண்ண மாட்டேன், ஆனால் உன்னுடைய சந்ததியில இதை நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் மன்னிப்பு கேட்டுவிட்டு நாம் சந்தோஷமாய் வாழலாம் என்று நாம் நினைக்க கூடாது. நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நாம் தரித்திரரை நாம் ஒடுக்க கூடாது, நாம் தரித்திரரை நாம் நிந்திக்க கூடாது, நாம் தரித்திரரை அவமானப்படுத்த கூடாது. பிரியமானவர்களே, தரித்திரருடைய ஆசீர்வாதங்களை நாம் அநியாயமாக நாம் பெற்றுக்கொள்ள நாம் முயற்சி பண்ணக்கூடாது. பிரியமானவர்களே, தரித்திரனை ஒடுக்கிறவன் அவரை படைத்தவரை நிந்திக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. தரித்திரனுக்கு நாம் தயவு செய்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, நம்முடைய தேசத்துல அநேக தரித்திரர்கள் காணப்படுகிறார்கள். அந்த தரித்திரர்களுக்கு நாம் உதவி செய்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். நாம் தரித்திரருக்கு நாம் தயவு செய்தால் நாம் கர்த்தரை கனம் பண்ணுகிறதுக்கு சமம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாம் வேதத்துல கூட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பொருளாசை உள்ள ஒரு மனிதனை குறித்து ஒரு உவமையை சொன்னார். பிரியமானவர்களே, அவனுடைய வயல்கள் அவன் நன்றாக விளைந்தது, அவன் களஞ்சியங்களிலே எல்லாவற்றையும் சேர்த்து வைத்துவிட்டு அவர் சொல்லுகிறார், என்னுடைய களஞ்சியத்தை நான் இடித்து இன்னும் இதை பெரிதாக கட்டி நான் இதை என் ஆத்துமாவே நீ சந்தோஷத்தோடு இளைப்பாரு என்று சொல்லுவேன் என்று சொல்லி அவன் மனசிலே நினைக்கிறார். பிரியமானவர்களே, ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், மதியடனே, இன்று உன் ஆத்துமா உன்னை விட்டு எடுத்து போனால், நீ உன்னை விட்டு போனால் நீ சம்பாதித்தது எங்கே போகும்? பிரியமானவர்களே, நாம் நம்முடைய ஆஸ்திகள் நம்முடைய வருமானங்களில நாம் மற்ற ஜனங்களுக்கு, ஏழை எளிய ஜனங்களுக்கு நாம் கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, ஏனென்றால் அந்த ஆசீர்வாதம் ஏழை எளிய ஜனங்களுக்கு நாம் உதவி செய்வதற்காக. பிரியமானவர்களே, ஒருவேளை நம்ம அப்படி உதவி செய்யாம இருந்தோமானால் அந்த ஆசீர்வாதம் நம்முடைய காலத்துல அது இருக்கும், ஆனா நம்முடைய பிள்ளைகள் காலத்துல அதை சுதந்திரிக்க முடியாது. பிரியமானவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், அன்பாக அந்த சகோதரி எல்லாரிடத்திலும் பேசுவாங்க. ஆனா அவங்க வீட்டுல ஒரு சகோதரி அவங்களுடைய ஹஸ்பண்டோட தம்பியோட ஒய்ஃப், அவங்க அந்த நாட்கள்ல ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாங்க. அவங்களுடைய கணவனார் அவங்களுக்கு காசு கொடுக்கறது கிடையாது. இந்த சகோதரி எந்த ஒரு பொருள் செய்தாலும் இல்ல ஒரு கிழங்கு அவித்தா கூட அதை எண்ணி வைத்து அவங்க அவிப்பாங்க. பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அவங்க சாப்பாடு வைத்தாரு கூட அது ஒரு அளவு வைத்திருப்பாங்க. ஏன்னா அவங்க மாமியார் ரொம்ப இறக்க குணம் உள்ளவங்க. அவங்க எடுத்து அந்த மருமகளுக்கு கொடுப்பாங்க என்று சொல்லிவிட்டு அவங்க என்ன செய்வாங்க, எல்லாவற்றிற்கும் அவங்க கணக்கு வைத்திருப்பாங்க அந்த சகோதரி. ஆனா எல்லாரிடத்திலும் நல்ல அன்பாக பேசுவாங்க, எல்லாரிடத்திலும் நல்ல கனிவோடு பேசுவாங்க, எல்லாருக்கும் நல்ல அட்வைஸ் பண்ணுவாங்க. பிரியமானவர்களே, ஆனால் அவர்கள் கஷ்டப்பட்டு அவங்க உழைத்தாங்க, அவங்க கணவனர் உழைத்தாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரே ஒரு பையன், அவன் வளர்ந்த பிரியமானவர்களே, அவன் எல்லா ஆஸ்தியையும் அவன் அழித்து விட்டான். அந்த சகோதரி மரிக்கும் போது வேதனையோடு அவன் மரித்தார்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்க பக்கத்து வீட்டுல இருக்கலாம், இல்ல உங்க சகோதரர்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், இல்ல உங்க சகோதர குடும்பமாக இருக்கலாம். அவங்க சிறுமைப்பட்டு இருக்கும் போது அவங்க மேல நீங்க சிந்தை உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்ம உதவி செய்யும் போது, தீங்கு நாள் வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது தேவன் நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 34:17 வசனம், நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். அல்லேலூயா. நீதிமான் கூப்பிடும் போது
கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் அவர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் ஏழை எளிய ஜனங்களுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு நாம் உதவி செய்யும் போது, கைவிடப்பட்டவர்களுக்கு நாம் உதவி செய்யும் போது, பிரியமானவர்களே, அவர் நம்மை எல்லா உபத்திரங்களுக்கும் அவர் நீங்களாக்கி அவர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை ஒரு கஷ்டம் இருக்கலாம், ஆனா கஷ்டத்தின் மத்தியிலும் அந்த வேதனையிலிருந்து அவர் விடுவிக்க வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது விடியற்காலம் வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பிறகாலே காக்கும். அல்லேலூயா. பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் வஸ்திரங்களை அவனுக்கு கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு ஒழிக்காமலும் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். பிரியமானவர்களே, நாம் உபவாசம் இருக்கிறது பசி உள்ளவர்களுக்கு. உண்மையான உபவாசம் எது என்றால், பிரியமானவர்களே, பசி உள்ளவர்களுக்கு ஆகாரத்தை நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அதாவது நாம் உபவாசம் என்று இருக்கிறது பெரிதல்ல. பிரியமானவர்களே, ஒரு நேரம் சாப்பிடாம இருக்கலாம், 2 நேரம் சாப்பிடாம இருக்கலாம், முழு நேரம் சாப்பிடாம இருக்கலாம். பிரியமானவர்களே, ஆனால் பசியா இருக்கிறவர்களுக்கு நம்முடைய நன்மையை, ஆகாரத்தை நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இந்த நாளிலும் பசியா இருக்கிறவர்கள் என்று சொல்லும் போது, ஒருவேளை சரீர பசியாக இருக்கலாம், இல்ல அவங்களுடைய ஆத்ம பசியாக இருக்கலாம், இல்ல பார்க்கும்போது ஏதோ ஒரு வாழ்க்கையில குறைபட்டு அவங்க காணப்படுகிறலாம். நம்முடைய ஆசீர்வாதங்களை கொண்டு அவர்களுக்கு நாம் உதவி செய்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். துரத்துண்டவனை, சிறுமியானவனை வீட்டிலே சேர்த்து கொள்ள வேண்டும். பிரியமானவரே, யாரும் இல்லாத அனாதைகள், கைவிடப்பட்டவங்க, யாராலும் பார்க்க முடியாதவர்களே அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். அல்லேலூயா. கடந்த வருடத்துல, அதாவது 2024 வருடம் எங்களுடைய சபையில உபவாச கூடுகை நடந்து கொண்டிருந்தது. 20 நாட்கள் உபவாச கூடுகை. அந்த நாட்கள்ல ஒரு சகோதரர் கடந்து வந்தார். பிரியமானவர்களே, அவர் மனைவி கிடையாது, ஒரு குழந்தையை அவர் எடுத்து வளர்த்தி இருந்தார். அந்த குழந்தையும் அவர் பார்ப்பது இல்லை. அப்படி அவருடைய சொத்துக்கள், நல்ல வசதி படைத்தவராக, நல்ல ஒரு தொழில் செய்து நல்ல வசதியோடு வாழ்ந்தவர். தன்னுடைய மனைவியின், அதாவது பலவீனத்து நிமித்தம் எல்லா பணங்களையும் அவர் இழந்தவராக காணப்பட்டார். அது மாத்திரமல்ல, அவர் செய்த தொழில நஷ்டம் ஏற்பட்டது நிமித்தம் எல்லாவற்றையும் இழந்தவராக அவர் காணப்பட்டார். பிரியமானவர்களே, அந்த நாட்களில எங்க சபையில அந்த சகோதரர் பலவீனத்தோடு கடந்து வந்தாரு. அவர்கள் அதிகமாக மதுபானம் குடிக்கிறவர். மதுபானம் குடித்தார் என்றால் அவர் என்ன செய்வார் என்று அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அவர் காணப்படுவார். அப்படி காணப்படாது. அதிகமாக மதுபானம் குடிக்கிறதுனால அவருடைய எலும்பு நரம்புகள் எல்லாம் பலனற்று காணப்பட்டது. எங்கள் சபையில கடந்து வரும்போது அவரால் ஒரு டம்ளர் காஃபி கூட எடுத்து குடிக்க முடியாது, தண்ணி கூட எடுத்து குடிக்க முடியாது, கையெல்லாம் வரைச்சிட்டு இருக்கோம். பிரியமானவர்களே, என்னுடைய கணவனார் அவரை உட்கார வச்சு அவருக்கு நல்ல ஆகாரம் கொடுத்தாங்க, வாரி கொடுத்தாங்க, அவங்களுக்கு ஊட்டி கொடுத்தாங்க. அது மாத்திரமல்ல, அவங்களுடைய எல்லா காரியங்களையும் என்னுடைய கணவனார் அவங்களுக்கு பராமரித்தாங்க. பிரியமானவர்களே, அந்த சகோதரனுக்கு கர்த்தர் சுகம் கொடுத்தார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இப்படி துரத்துண்டவர்களை அவர்களுக்கு நாம் உதவி செய்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். வஸ்திரம் இல்லாதவனுக்கு நாம் வஸ்திரம் கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாட்கள்ல அநேக பிள்ளைகள் அதாவது பல 1000 ரூபாய்க்கு மதிப்புள்ள ஆடைகளை எடுத்து ஒரு நாள் அணிந்து விட்டு அதை அப்படியே ஒதுக்கி வைப்பார்கள். பிரியமானவர்களே, ஆனால் நம்முடைய தேசத்துல இவ்வளோ பிள்ளைகள் நல்ல உடை இல்லாதபடிக்கு காணப்படுகிறாங்க. அந்த காசுல அவங்களுக்கு ஒரு உடை எடுத்து கொடுக்கிறதற்கு மனமற்று காணப்படுவார்கள். பிரியமானவர்களே,
வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்கிறது தான் உகந்த உபவாசம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வேதம் அதாவது நம்முடைய குறைகளை வெளிப்படுத்தக்கூடியது. பிரியமானவர்களே, வேதத்தில் நம்ம பார்க்கும்போது எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா நன்மைகளும் இருக்கிறது. ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் வேத வசனத்தின்படி நாம் நடக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் கண்ணாடியை பார்க்கும்போது நம்முடைய சுயமுகம் தெரியும். பிரியமானவர்களே, அந்த நம்முடைய முகத்துல என்ன குறை இருந்தாலும் நம்ம கண்ணாடியை பார்க்கும்போது அதுல தெரியும். பிரியமானவர்களே, அதே போலதான் நம்ம வேதத்தை வாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் வெளிப்படும். பிரியமானவர்களே, அந்த குறைகள் வெளிப்படும் போது நாம் அதை சரி செய்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் நமக்கு வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு நிலையா இருக்க வேண்டுமானால் நாம் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். பசி உள்ள பிள்ளைகளுக்கு, பசியா இருக்கிற பிள்ளைகளுக்கு நம்முடைய ஆகாரத்தை நாம் பகிர்ந்து கொடுக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். நம்முடைய வேதத்துல ஐஸ்வர்யவான் லாசரு கதை உங்க எல்லாருக்கும் தெரியும். பிரியமானவர்களே, அவன் உலகத்துல வாழும்போது அவன் சம்பூரணமாய் வாழ்ந்தார். பிரியமானவர்களே, அவனுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருந்த அந்த வீட்டு வாசற்படியில இருந்த அந்த லாசரு என்கிற தரித்திரன் அவனுடைய ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி அவன் காத்து கொண்டிருந்த. பிரியமானவர்களே, ஆனால் அவனுக்கு அந்த தரித்திரனே அந்த ஐஸ்வர்யவான் எண்ணாமல் போனான். பிரியமானவர்களே, ஆனால் 2 பேரும் மரித்து போனார்கள். அந்த தரித்திரன் ஆபிரகாமுடைய மடியிலே இருந்தார். பிரியமானவர்களே, இந்த ஐஸ்வர்யவான் கொடிய வேதனைக்குள்ளாகப்பட்டான். பிரியமானவர்களே, ஆபிரகாமை பார்த்து கூப்பிடுகிறான். ஆபிரகாமே, அவனுடைய நாவில் இருந்து அவனுடைய விரலினால தொட்டு ஒரு துள்ளி தண்ணி என்னுடைய நாவில வையும் அப்படின்னு சொல்றாரு. பிரியமானவர்களே, நீ சம்பூரணமாய் சாப்பிட்டு நீ திருப்தியா இருந்தாய். ஆனால் இவன் தரித்திரப்பட்டு காணப்பட்டான். அவனுக்கு நீ உதவி செய்யவில்லை. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் ஒரு நாள் வரும். பிரியமானவர்களே, அந்த நாளிலே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நிற்க வேண்டும். பிரியமானவர்களே, அவர் தந்த ஆசீர்வாதத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? பிரியமானவர்களே, அதை யோசித்து பார்க்க வேண்டும். நாம் அதை கர்த்தருக்கு பிரியமானதாக நாம் பயன்படுத்தும் போது அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழுந்து உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே தொடுத்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பிறகாலே காக்கும். அல்லேலூயா! அவருடைய மகிமை உங்களுடைய பிறகாலே காக்கும். நாம் அவருடைய பிள்ளைகளுக்கு, நாம் ஏழை எளிய ஜனங்களுக்கு, நாம் திக்கற்ற பிள்ளைகளுக்கு நாம் உதவி செய்யும் போது நம்முடைய விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் உதிக்கும். உன்னுடைய வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். அல்லேலூயா! உங்களுடைய சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உங்கள் நீதி உங்கள் முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உங்களை பிறகாலே காக்கும். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையின்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள் என்றால் இந்த ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய மகிமை உங்களை பிறகாலே காக்கும். அவர் உங்களை வேடோடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் அவர் தப்புவித்து மீட்பார். பிரியமானவர்களே, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு அவர் உங்களை பாதுகாக்கிற தேவன். அல்லேலூயா!